அதிகமா முதுகு வலி வருதா? இதுக்கு மன அழுத்தம் கூட காரணம்னு சொல்றாங்க. முதுகு வலியில இருந்து விடுபடுறதுக்கு 5 முக்கிய குறிப்புகள். இந்த வீடியோல பார்க்கலாமா? இப்பலாம் ஒரு 25 கிராஸ் பண்ணாலே நெறைய பேருக்கு முதுகு வலி வந்துருச்சு. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியலன்ற மாதிரி, ரொம்ப ரொம்ப வயசான கட்டத்துல வர வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வருது. பிகாஸ் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஆக்டிவா இல்லாதது, ஹெல்தியான ஃபுட் சாப்பிடாதது, மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியானது அப்படின்றது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மன அழுத்தத்துக்கும் முதுகுவலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. உடல்ல ஏற்படுற எந்த விதமான வலியா இருந்தாலும், அதுக்கும் மன அழுத்தத்துக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. ஏன்னா, மன அழுத்தம் வந்து தசைகள இறுக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல வலியை ஏற்படுத்துது. ஸோ, ஃபர்ஸ்ட் உங்க மன ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்த நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இக்னோர் பண்ணிறாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுமேவும் உங்க மனசு இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சுன்னா, ஆமா கஷ்டமா இருக்கு. ஆமா. அத நீங்க வந்து பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அந்த மாரி பெர்சன் கூட பேசாதீங்க. இல்லன்னா, பேசி புரிய வைக்க முடியுதா? புரிய வச்சு சார்ட் அவுட் பண்ணிருங்க. மொத்தமா டம்ப் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, தூங்காம மனத போட்டு அழுத்திக்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்ல. அது வொர்த்தும் கிடையாது. நம்பர் 2 ஒரு 30 மினிட்ஸ் ஆவது டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடற்பயிற்சி செய்யாம, ஆக்டிவா இல்லாம, மந்தமா இருக்கிறது இந்த முதுகு வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான வலிகளை ஏற்படுத்துறதுக்கான காரணங்களா அமையும். ஸோ ஆப்வியஸ்லி உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு வலி வரும் தான். அந்த வலி போக போக சரியாயிரும். ஆனா செய்யாம இருக்கிறதுனால வரக்கூடிய வலி, தொடர்ந்து நீங்க விட்டீங்கன்னா, அது ஒரு லைஃப் லாங் உங்க கூட அந்த பெயின் டிராவல் பண்ற மாதிரி ஆயிடும். நம்பர் 3 உட்கார்ற தோரணைய தயவு செஞ்சு மாத்துங்க. எப்பவுமே எல் ஷேப்ல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்க ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேர் இப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு உட்கார்றது, குனிஞ்ச தல நிமிராம ஃபோன பார்த்துட்டே உட்கார்ந்திருக்கிறது. இதெல்லாம் நாளடைவுல உங்களுடைய ஸ்பைனல் கார்ட ரொம்ப வீக் ஆக்கிடும். போக போக உங்களுக்கு வலி ஏற்படும். அந்த வலிய நீங்க கவனிக்காம விட விட அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 4 உடல் எடைய குறைக்கணும். முக்கியமா முதுகு வலிக்கு தொப்பையெல்லாம் போட்டுச்சுன்னா, முதுகோட அந்த கர்வே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ உடல் எடைய நீங்க குறைக்க குறைக்க முதுகு வலி சரியாகும். நம்பர் 5 நல்லா தூங்கணும்னு சொல்றாங்கப்பா. தூக்கமின்மை அப்படின்றது பல பிரச்சனைய கொண்டு வருது. அதுல இந்த முதுகு வலியும் ஒண்ணு. தூங்காம இருக்க இருக்க பாடியில இருக்கக்கூடிய பெயின் உங்க பாடிய விட்டு போகவே போகாது. ஸோ நல்ல ரெஸ்ட் 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. நிம்மதியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.